வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். நம்ம இப்போ பார்க்க போகிறது கொள்ளு ரசம் எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை 2 நாளைக்கு நம்ம வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சாலோ அல்லது ரொம்ப நமக்கு கை கால் வலியெலாம் இருந்தால் கூட இந்த கொள்ளு ரசம் சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு சூப்பராகவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்குவோம். இப்போ கொள்ளு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது வெறும் வானிலையில் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்த கொள்ளை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்த கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பொடி பண்ணிக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு நானே பொடி பண்ணிட்டேன் பாருங்கள். இதை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நல்லா பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, 1 வரமிளகாய், சிறிதளவு பெருங்காயத்தூள், பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா தோலோடையே இந்த மாதிரி ஒரு 6-7 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம 1-2 நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா இதை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். நல்லா பார்த்திங்கன்னா பழமாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக இதை கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சுக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளுவை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரசம் வைக்கிறப்போ கொஞ்சம் நம்ம அந்த கொள்ளு பொடியை சேர்த்து நம்ம ரசம் செஞ்சோம்னா சளி இருக்கிறதுங்க இது மாதிரிலாம் சளி ரொம்ப பிடிச்சி விளையாமல் போகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த கொள்ளு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா 6-7 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சிறிதளவு கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க.
இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தில் இதில் சேர்த்துருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ கொள்ளுங்கிறது பார்த்திங்கன்னா பருப்பு வகையை சார்ந்தது. அதனால் நம்ம சாதாரணமாக ரசம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நுரை வந்து பொங்கி வரப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது கொள்ளு நம்ம சேர்த்ததுனால இப்போ ஒரு 2-3 கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நுரை வந்து பொங்கி வந்திருக்கு. இப்போ சாதாரண ரசமாக வைக்கிறப்ப நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இப்போ கொள்ளு பருப்பு சேர்த்ததுனால இது நல்லா கொதிக்க ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. ஒரு அருமையான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வாரத்தில் இந்த மாதிரி ஒரு நாளைக்காவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். ஜலதோஷம் உள்ளவங்க இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராகவே நமக்கு கேட்கும்.